முத்து சொல்றாரு, ரோகிணியே சமைச்சு தான் சாப்பிடணும்னு சாமியார் அப்ப சொன்னாங்கல்ல, உப்பு காரம் சேர்க்காம. மனோஜ் சொல்றாரு, அவளே டயர்டா இருக்கா, அவ எப்படா சமைப்பா? நான் சொல்லல, சாமியார் தானே சொன்னாரு. உங்கப்பா ஜெயில இருந்து வெளியே வர்றதுக்கு செஞ்சுதானே ஆகணும். அப்படின்னா மீனா குடும்பத்துக்கு தான் நல்லது நடக்கும். என் மாமனார் என்ன ஜெயிலையா இருக்காரு, மேல போய் சேர்ந்துட்டாரு. ஒரு நாள் வேணா செஞ்சு கொடுக்குறேங்க. நீ அவங்களுக்கு நல்லது பண்றேன்னு கெட்டது பண்ணிராத மீனா. பரிகாரம் மாத்திரம் பழிக்காம போயிருச்சுன்னா மலேசியா சம்பந்தி ஜெயிலே தான் இருப்பாரு. அப்புறம் உங்க இஷ்டம்னு முத்து கிளம்புறாரு. விஜயா கிட்ட மனோஜ் சொல்றாங்க, ஏதாவது சமைச்சு கொடுங்களேம்மா. அவன் எந்த நோக்கத்தோட சொன்னாலும் அவன் சொன்னது இல்ல உண்மை இருக்குடா, அவன் சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோகிணிய சமைக்க சொல்றாங்க. நீ சமைக்கிறாங்க. காலையில மீனா கோலம் போடும்போது ரோகிணி தான் இன்னைக்கு கோலம் போட போறான்னு விஜயா சொல்றாங்க மீனா கிட்ட. ரோகிணி கோலம் போடுறாங்க. மனோஜும் சேர்ந்து கோலம் போடுறாரு. சொல்றாங்க, அத்தை நான் 2 நிமிஷத்துல கோலத்தை போட்டு முடிச்சிடவா? உன்னை யாரும் போட சொல்லல. கஷ்டப்பட்டு ஒரு கோலத்தை போட்டு முடிக்கிறாங்க. ரோகிணி பூரியை எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்ப முத்து சொல்றாரு, ரோகிணி தான் விரதம் இருக்காங்கல்ல, எதுக்கு பூரியை வச்சுக்கிறாங்க? சொல்றாங்க, அந்த பூரியை வச்சுட்டு எந்திரி. மனோஜ் கிட்ட முத்து சொல்றாரு, கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் சரிபாதியா நீ பிரிச்சுக்கணும்டா. உன் பொண்டாட்டி விரதம் இருக்கால, நீயும் விரதம் இரு அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் கிட்ட முத்து சொல்றாரு, நீயும் விரதம் இருந்தாதான் அந்த பரிகாரத்துக்கு பவர் இருக்கும். விஜயா மனோஜ் கிட்ட இருந்து பூரிய பறிக்கிறாங்க. அதான் ரைட்டுன்னு சொல்றாங்க. ரோகிணி கிட்ட விஜயா சொல்றாங்க, காலையில வந்துரு, கோயில்ல அங்க பிரதர்சனம் பண்ணணும், சரியா? சரியாத்த. ஜீவா போன் பண்றாங்க முத்துவுக்கு, இன்னும் 2-3 இடம் போகணும்னு. நான் வந்துடுறேன் மேடம்னு சொல்றாரு முத்து. டிராவல் ஏஜென்சிக்கு வந்திருக்காங்க ஜீவா. ரிட்டர்ன் டிக்கெட் ஃபைனல் ஆயிடுச்சான்னு கேட்கறதுக்காண்டி நான் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. நாளைக்கு நீங்க போலாம் மேடம்னு சொல்றாங்க ஏஜென்சியில. கேட்டு 2 பேர் வந்தாங்க மேடம், உங்க போட்டோ தான் வச்சிருந்தாங்க. உங்க பாட்டி செத்துட்டாங்கன்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. என்னைய பத்தி சொன்னீங்களா? இல்ல மேடம் சொல்லல. யாரு வந்து கேட்டா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு 2 பேர் வந்தாங்க. பேரு கூட மனோஜ்னு சொன்னாரு. இன்று பாகிஸ்தானின் தலைநகரம் இஸ்லாமாபாத். நாளை சந்திக்கலாம்.